ஒன்று அவங்கள உள்ளே இழுக்கணும், இல்லை அவங்கள ஏதாவது பண்ணணும்னு அந்த கொடூரன் என்ன பண்ணுறாரு, அவங்களோட ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, ரைட் கையை அப்படியே உடச்சிட்றாரு. இதுக்கப்புறம் உன்னால் எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு. கையை உடச்ச உடனே அவங்களுடைய இடது கையை பிடிச்சிக்கிட்டே ரொம்ப நேரம் அந்த ட்ரெயினோட அந்த படிகளில் தொங்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும், இப்போ விட்டால் மாட்டிக்குவோன்னு பயந்த அந்த காம கொடூரன் என்ன பண்ணுறாரு, இதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்கக்கூடாதுன்னு அந்த கர்ப்பிணியை 4 மாதம் கர்ப்பிணியை கையை நசுக்கி தள்ளி விட்டுறாரு. இவ்வளோதாங்க நடந்துச்சு. இந்த சம்பவம் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கொடுத்துருக்க வாக்குமூலம் எல்லாம் வெளியாகி இருக்கு. அவங்க கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து எழுந்து உட்காடுறாங்க. நான் எழ முயற்சி செஞ்சேன், ஆனால் என்னால் எழ முடியல. நான் திரும்பி பார்க்குறேன், என் தலையில் இருந்த ரத்தம் வலியுது, என்னுடைய சதையெல்லாம் கீழே விழுந்திருக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு மயக்கம் வந்துருச்சு. உடனே ஆம்புலன்ஸ்காரங்க வந்தாங்க, நான் ஏறி உட்காந்தேன், என்னை ஜிஹெச்க்கு கூப்பிட்டு போகணுன்னு சொன்னாங்க. இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அங்கேருந்து திரும்ப அவங்க மருத்துவமனையில் கொண்டு போய் அனுமதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ அவங்க நலமாக இருக்காங்க. தலையில் பயங்கரமாக அவங்களுக்கு அடிபட்டிருக்கு.